Hello aspirants, welcome to PYQ series. இந்த வீடியோல நம்ம inflation பத்தி பார்க்க போறோம். Okay? See, inflation na என்ன? Inflation refers to persistent rise in general level of prices over a period of time. ஆக்சுவலாக கன்சிஸ்டண்ட்டாக ப்ரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் அதை தான் இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவோம், இல்லை பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி நான் கடைக்கு போகிறேன், அரிசி 60 ரூபாய்க்கு விற்கிது, அடுத்த நாள் 65 ரூபா ஒரு கிலோ, அடுத்த நாள் கொஞ்ச நாள் கழித்து 70 ரூபா 75 ரூபா, இப்படி கன்சிஸ்டண்ட்டாக ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது இல்லையா, அதுதான் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். சரி, இது என்ன சார் பண்ணும்? இட் ரிசல்ட்ஸ் இன் டிக்ரீஸ் இன் பர்ச்சேசிங் பவர். பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சிரும். அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போகிறோம், என்ன பண்ணுறோம்? 1 கிலோ ஆப்பிள் வாங்குகிறோம். 1 கிலோ ஆப்பிள் எவ்வளோ? 100 ரூபா. ஓகே, ஒரு வாரம் கழித்து போகிறேன், 1 கிலோ ஆப்பிள் 120 ரூபா. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து போனால் 1 கிலோ ஆப்பிள் 150 ரூபா. நான் அண்டர்ஸ்டாண்ட், 100 ரூபாய்க்கு என்னால் ஒரு 2 வாரம் முன்னாடி 1 கிலோ ஆப்பிள் வாங்க முடிஞ்சுது. ஆனால் அதே 100 ரூபாய்க்கு 1 கிலோவோட கம்மியாக தான் ஆப்பிள் வாங்க முடியுது. கிட்டத்தட்ட 3/4 கிலோ கிட்ட தான் என்னால் வாங்க முடியுது ஆப்பிளை 2 வாரம் கழிச்சு. ஸோ என்னோடய பர்ச்சேசிங் பவர், எபிலிட்டி குறைஞ்சிருக்கா இல்லையா? இதுதான் இன்ஃப்ளேஷன் காஸ் பண்ணும். இன்ஃப்ளேஷன் வில் டிக்ரீஸ் த பர்ச்சேசிங் பவர் ஆர் பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி. ஓகே, அடுத்தது பாருங்கள், டிமாண்ட் சப்ளை மிஸ்மேட்ச். மோஸ்ட்லி இந்த இன்ஃப்ளேஷன் வரத்துக்கான காரணம் என்னவாக இருக்குன்னா, டிமாண்ட் அண்ட் சப்ளை மிஸ்மேட்ச். எல்லா ப்ரைஸ் மாதிரியே தான். யூஸ்வலாக நம்ம தியரி என்ன சொல்லுவோம்? டிமாண்ட் அண்ட் சப்ளை மிஸ்மேட்சில் தான் ஒரு கூடோட ப்ரைஸே டிட்டர்மைண்ட் ஆகும் இல்லையா? டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குது, ப்ரைஸும் அதிகமாக இருக்குது. டிமாண்ட் கம்மியாக இருக்குது, சப்ளை அதிகமாக இருக்குது. இந்த டிமாண்ட் சப்ளை மிஸ்மேட்ச் தான் பல வகையில் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷனை காஸ் பண்ணும். அதை தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். நவ் சி த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் இன்ஃப்ளேஷன். நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இருக்குது. ப்ராட்லி 2 வகையில் நம்ம அதை பிரிப்போம். டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். ஃபஸ்ட்டு டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷனா என்னன்னு பார்த்துடலாம். ஓகேவா? see here. Demand pull inflation occurs due to excess demand relative to the supply of goods and services. அதாவது என்ன சொல்கிறாங்க? too much money chasing too few goods. அதுதான் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷனில். யூஸ்வலாகவே இன்ஃப்ளேஷன் அதுதான். டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷனில் என்ன நடக்கும்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? இப்போ என்கிட்ட 10 மொபைல் ஃபோன் இருக்குது, வாங்கிறதுக்கு 5 பேர் தான் இருக்கான். என்னால் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. டிமாண்ட் எப்படி இருக்கும்? டிமாண்ட் ரொம்ப லோவாக இருக்குது. நான் 10,000 ரூபா சொல்லுவேன், அவன் 5 ரூபாய் அப்படிம்பான். ஏன்னா 10 எங்கே இருக்குது, 6 எங்கடா இருக்குன்ற மாதிரி, 6,000 ரூபாய் 5,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி தே வில் டிமாண்ட், தே வில் ஃபிக்ஸ் த ப்ரைஸ். ஏன்னா வாங்குறதுக்கு ஆள் கம்மி. 10 மொபைல் ஃபோன், 5 ஆள் தான் இருக்காங்க. நவ் ரிவர்ஸில் யோசிச்சு பாருங்கள், டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ரிவர்ஸில் என்ன ஆகுது? 5 மொபைல் ஃபோன் தான் இருக்குது, 10 பேர் இருக்காங்க வாங்க, டிமாண்டு ஜாஸ்தி, சப்ளை கம்மி. என்ன ஆகும்? ப்ரைஸ் ஷூட்டப் ஆகும். 10,000 ரூபா அப்படிங்கிற ஃபோனை நான் 13,000 ரூபா 14,000 ரூபா சொன்னாலும் வாங்குறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள், ரைட்? நவ் திஸ் இஸ் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். ஓகே, ரைட். காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன்னா என்ன? see the cost of the goods increase ஆகிடுது. let us say for example, என்ன ரீசன் வேணால் இருக்கலாம். இன்க்ரீஸ் இன் ரா மெட்டீரியல்ஸ், ஓகே, டேக்ஸ் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, என்னோடய வாடகை இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, வேஜஸ் கொடுக்க வேண்டியது இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதனால் ப்ராடக்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எனக்கு கட்டுப்படி ஆகணும் இல்லையா? ரைட்டா இல்லையா? தக்காளி சட்னி பண்ணி விற்றுட்ருக்கோம், தக்காளி சாஸ் பண்ணி விற்றுட்ருக்கோம், தக்காளியோட விலை ஏறி போச்சு. 40 ரூபா இருந்த கிலோ 120 ரூபா வந்துருச்சு. நான் அதே 30 ரூபாய்க்கு விற்க முடியுமா? கட்டுப்படி ஆகாதே, ரைட்? அதே மாதிரி திடீர்னு டேக்ஸ் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ரெண்ட் வாடகை 15,000 ரூபா கொடுக்குற இடத்துல 22,000 ரூபா கொடுக்குறேன். என்ன ஆகும்? நேச்சுரலி 10 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பிஸ்கெட்டை நான் 12 ரூபாய்க்கு கொடுப்பேன். ஜஸ்ட் தட். ஸோ திஸ் இஸ் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் ஃப்ரம் த சப்ளை சைடு. டிமாண்ட் சைட் மோஸ்ட்லி இஸ் ஃப்ரம் த கன்சியூமர்ஸ். எஸ், கன்சியூமர்ஸோட டிமாண்ட் அதனால இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், திடீர்னு உங்களுக்கு நிறைய காசு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. டிமாண்ட் புல் வேஜஸ், நிறைய சேலரி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அப்பா அம்மாவுக்கு திடீர்னு போனஸ் வந்துருச்சு, 10,000 ரூபா வந்துருச்சு, பேங்க்கில் போட்டுடலாமா அப்படின்லாம் யோசிக்க மாட்டோம். அப்பா எனக்கு மொபைல் ஃபோன், அப்பா எனக்கு இது, அப்பா இது வாங்கிடலாம், வேறு ஏதாவது XYZ சம்திங் யூ வில் கன்சியூம், ரைட்? அதே மாதிரி காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் இஸ் ஃப்ரம் த சப்ளை சைடு, ஃப்ரம் த மேனுஃபேக்சரர் சைடு. அவங்களோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது அது இன்ஃப்ளேஷன், அது ப்ரைஸ் ரைஸ்க்கு ரிசல்ட் ஆகும். ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? Right. Now we will move on to the next concept.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன் அண்ட் டிப்ரிசியேஷன் ஆஃப் கரன்சி. Because see, inflation and related concepts are one of the most widely asked and important topics in economics. நம்ம பார்க்க போகிறோம், நிறைய கொஷின்ஸ் பார்க்க போகிறோம், இன்றைக்கி சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதில் இந்த சின்ன ஒரு கான்செப்டையும் பார்த்துடலாம். See, appreciation and depreciation of currency. Let us take for example, $1 is equal to 60 rupees இருக்குது. ஓகேவா, அது $1 is equal to 70 rupees ஆகிடுது. அண்ட் அனதர் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், $1 50 rupees. மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். $1 60 rupeesனால் என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னால் 60 ரூபா கொடுத்து $1 வாங்க முடியும். வைசி வர்ஸா, $1 கொடுத்தா 60 ரூபா பொருள் எனக்கு கிடைக்கும். ஓகேவா, இதே $1 70 rupees ஆகிடுச்சுன்னா 60 ரூபா கொடுத்தாலே எனக்கு $1 கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ 60 ரூபா கொடுத்தா $1 விட கம்மியாக தான் கிடைக்கும். விச் மீன்ஸ் 70 rupees கொடுத்தா தான் எனக்கு $1 கிடைக்குது. விச் மீன்ஸ் அவர் கரன்சி ஹேஸ் டெப்ரிஷியேட்டட். கரன்சியோட வேல்யூ குறைஞ்சிருக்கு, வீக்கன் ஆகிடுச்சு. டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகிடுச்சு, ருப்பி வீக்கன் ஆகிடுச்சு. ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிருக்கு, டாலர் அப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஓகே, நவ் அப்படியே இந்த சைடு வாங்க. $1 is equal to 50 rupees ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி 60 ரூபா கொடுத்தா தான் எனக்கு $1 கிடைக்கும். இப்போது 50 ரூபா கொடுத்தாலே எனக்கு $1 கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் $1 கொடுத்தா 60 ரூபா பொருள் எனக்கு கிடச்சிரும். ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சு, $1 கொடுத்தா 50 ரூபா பொருள் தான் கிடைக்கும். அச்சோ, அது உங்களுக்கு லாஸ் மாதிரி தானே கிட்டத்தட்ட. ஸோ இந்த கேஸில் என்ன இருக்குது, 60 rupeesலேருந்து 50 rupees ஆகிடுச்சு $1 அப்படின்னா, rupee has appreciated, strengthened, dollar has comparatively weakened or depreciated. இதுதான் கான்செப்ட். ஓகேவா, ரைட். I hope you understood all the concepts. Thank you so much. I'll see you in the next video.